அண்மை செய்தி. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் சமூக வலைதள கணக்கான எக்ஸ் தளத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். சுமார் 8 பக்கங்கள் கொண்ட ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் அதில் பதிவிட்டு இந்த முடிவை அறிவித்துள்ளார். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது அவர் புகார் அளித்திருந்தார். தன்னையும் தன் குடும்பத்தாரையும் இழிவுபடுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்திலிருந்து வெளியேறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், வருண்குமார் ஐபிஎஸ்ஸின் இந்த முடிவு எதனால் எடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த 8 பக்க பதிவில் என்ன விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது? பாலசுப்ரமணியம் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வருண்குமார் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய பதிவை பதிவிட்டுள்ள நிலையில் அவர் அந்த தளத்திலிருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் தன்னுடைய அந்த 8 பக்க கடிதத்தையும் மிக முக்கியமாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினருக்கும் இவருக்கும் நடந்த அந்த புகார்கள் தொடர்பாக தெளிவாக பதிவிட்டுள்ளார். இவருடைய மனைவி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். அவரும் எக்ஸ் தளத்திலிருந்து இருவரும் வெளியேறுவதாக குறிப்பிட்டிருக்கார். இது எந்த விதமான பயத்தினாலோ யாருடைய தூண்டுதலாலோ வெளியேறவில்லை. அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர், தாய் தந்தை ஆகிய அனைவருமே மிகவும் அவமானப்படுத்தி அருவருப்பான தகவல்களை நாம் தமிழர் கட்சியின் போலி கணக்குகள் மூலம் தங்களை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாக அதில் குறிப்பிடுகிறார். அதைவிட மிக முக்கியமாக 2 முக்கிய தலைப்புகளை கொடுத்துள்ளார் 8 பக்க கடிதத்தில். வருங்கால செயல் திட்டம் என்பதை குறிப்பிட்டு அதில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளேன். எவ்வித சமரசமும் இன்றி இந்த சட்ட வழக்குகளை தொடர்ந்து மேற்கொள்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் எனது பரிந்துரை விழிப்புணர்வு என்று ஒரு தலைப்பை குறிப்பிட்டு அதில் முக்கியமாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் இந்த அவர்கள் துன்புறுத்தப்படுவது, அருவருப்பான தகவல்களை அனுப்புவது, அவர்கள் பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துவது, இதற்காக இந்த சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்யலாம். அதற்கான எண்களையும் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து கிட்டத்தட்ட அவருடைய இந்த 13 ஆண்டு கால ஐபிஎஸ் வாழ்க்கையில் அவர் எந்தெந்த பகுதியில் பணியாற்றி உள்ளார் என்பதை குறிப்பிட்டு தற்பொழுது நான் திருச்சி மாவட்டத்திலும் அவருடைய மனைவி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பணியாற்றி வருகிறோம். ஏற்கனவே எனது மீது அவதூறு கருத்துக்களை பரப்பியதாலும் ஜாதி ரீதியாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பேசியதால் அதனால் வழக்கு தொடர்ந்தேன். அந்த 3 வழக்குகள் புகார் கொடுத்த வழக்குகளின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே 2 பேர் கைதாகியுள்ளனர். மேலும் முக்கியமாக இந்த சம்பவம் நடந்த பிறகு தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் போலி கணக்குகள் மூலம் சுமார் 51 பேருடைய இந்த போலி கணக்குக்கான அந்த விவரங்களை பதிவிட்டிருக்கார். அவர்கள் தூண்டுதலால் தான் இந்த மாநில பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் தூண்டுதலால் இந்த பதிவுகள் தொடர்ந்து வருகிறது என குறிப்பிட்டிருக்கார். இது எனக்கு எவ்வித பயத்தையும் எதையும் ஏற்படுத்தவில்லை, தானாக இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கார் பாலசுப்ரமணியம். தன்னை பற்றி அவதூறு பரப்பிய சமூக வலைதள கணக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தனது சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் 8 பக்க பதிவை பதிவு செய்துள்ளார். அதில் இனி எக்ஸ் தளத்தில் செயல்பட மாட்டேன் என்ற கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் சார்லஸ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.